வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நான் உங்கள் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிடர். நாம இந்த பதிவுல பார்க்க போறது சந்திரனுக்கு எந்தெந்த பாவகத்தில் மாந்தி இருந்தால் என்னென்ன பலன், சந்திர ராசியில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது, என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது சந்திர ராசிக்கு மாந்தி எங்கெங்கு நின்றால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது. அப்போ இந்த பாதிப்பு உள்ள ஜாதகங்கள் நம்ம அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான அமைப்பை அவங்களுடைய முழு ஜாதக ஆய்வுல பார்த்து சரி பண்ண முடியும். அந்த தொடர்புக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என் ஃபோன் நம்பர் இருக்கு, பாருங்க. இப்போ நம்ம மாந்தி எந்தெந்த பாவகத்தில், சந்திரனுக்கு எந்தெந்த பாவகத்தில் நின்றால் என்னென்ன பாதிப்பு வருங்கிறத பார்ப்போம். அப்போ நமக்கு ராசியில் சந்திரன் நின்றால் என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, பொதுவாக தடை, பொறுப்புகளால் பிரச்சனை, கூட இருப்பவர்களால் அவமானப்படும் வாய்ப்பு, கோவில் பிரச்சனைகள் வழக்குகளை சந்திக்கும் வாய்ப்பு, தலைக்கணம் அதிகமாகும், வசதிகள் வந்தாலும் இருந்தாலும் நிலைக்காத அமைப்பு அப்படின்னு நாம சொல்றோம். வசதிகள் வந்தாலும் இருந்தாலும் நிலைக்காத அமைப்பு. அதாவது சந்திரனோடு மாந்தி இருந்தால், இரண்டில் மாந்தி இருந்தால், அதாவது சந்திரனுக்கு இரண்டில் மாந்தி இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம். சந்திரனுக்கு இரண்டில் மாந்தி இருந்தால் பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரனுக்கு இரண்டில் மாந்தி இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் அடிதடி பிரச்சனை உண்டு பண்ணுவது, உறவுகளில் பிரச்சனை உண்டு பண்ணுவது, குடும்பத்தை பிரிந்து வாழ்தல், தொழில் படிப்பு என்ற காரணத்திற்காகவும் பிரிதல், குடும்பத்தில் தந்தைக்கு அவமானம் அல்லது இழப்பை தருவது. அதே போல சந்திரனுக்கு மூணில் மாந்தி பூர்வீகம் பிரச்சனை, திருமண தாமதம், சிறுவயது திருமணம் அப்படி நடந்திருந்தால் நடுவயதில் இல்லற சுகம் இல்லாமை போகுதல், அதாவது இல்லற சுகத்துல முழுமையான திருப்தி இல்லாம இருக்கிறது, குடும்பத்தில் குழப்பம் வழக்கு வரும், குடும்பத்தில் குழப்பங்கள் வழக்கு வர்றது, அதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறது, சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி உறவு நன்றாக இருக்காது, சகோதர சகோதரியின் வாழ்க்கை நிம்மதி குறைவாகும், தண்ணீரில் கண்டம் வரும், விஷம் குடிக்கும் அமைப்பு வரும், வைரஸ் பிரச்சனை, தோல் நோய் போன்ற பிரச்சனைகள் வரும். சந்திரனுக்கு மூணில் மாந்தி இருந்தால் இந்த பிரச்சனையில வரும். சந்திரனுக்கு 4ல மாந்தி இருந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொத்து, வண்டி, வாகனம், சுகம் இவைகளால் பிரச்சனைகள் வரும், மனவேதனைகளும் பிரச்சனைகளையும் தருவார், தாய் மகன் உறவில் பிரச்சனை வரும். 4ல் மாந்தி இருந்தால் நம் சொத்து இளைய சகோதரத்திற்கு போகும், கைமாறும், கவர்மெண்ட் வேலையில் பிரச்சனைகள் இருக்கும், நம் சொத்து இளைய சகோதரத்துக்கு கைமாறும். 4ல மாந்தி இருந்தா கவர்மெண்ட் வேலை வாய்ப்பில் பிரச்சனை வரும், தந்தைக்கு சுகம் குறைவு. சந்திரனுக்கு 5ல் மாந்தி இருந்தால் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊர் விட்டு ஊர், வெளியூர் செல்லும் அமைப்பு, தாய் தந்தைக்கு உடல் பிரச்சனை, யாரோ ஒருவரை, பெற்றோர் யாரோ ஒருவரை இழக்கும் வாய்ப்பு இருக்கும், தாத்தா பாட்டி பிரச்சனை வரும், உறவுகளில் பிரிவு இருக்கும், 2 திருமண அமைப்பு இருக்கும், குழந்தை இல்லாத பிரச்சனை குடும்பத்தில் இருக்கும், சொத்து சுகத்தினுடைய இழப்பை தரும். அதாவது சந்திரனுக்கு 5ல் மாந்தி இருந்தா இந்த மாதிரி பாதிப்பு வரும். சந்திரனுக்கு 6ல மாந்தி இருந்தா, சந்திரனுக்கு 6ல் மாந்தி இருந்தா குடும்பத்தில் நினைத்தது போல் மாற்றங்களை உருவாக்க முடியாது, காதல் திருமணம் ஏமாற்றம் அடைதல், குடும்பத்தில் கடன் அதிகமாகுதல், தொழில் லாபம் குறையும், அடிமை தொழில் வாய்ப்பு, ஆரோக்கியம், அறுவை சிகிச்சைகள், படுக்கையில் கிடக்கும் அமைப்புள்ள உடல் முடியாத, ஆரோக்கியம் முடியாத ஆள் இருக்கும் அமைப்பு. இந்த அமைப்பெல்லாம் சந்திரனுக்கு 6ல் மாந்தி இருக்கும் பொழுது வரும் அமைப்பு. சந்திரனுக்கு 7ல் மாந்தி இருந்தால், சந்திரனுக்கு 7ல் மாந்தி இருந்தால் திருமண தடை அல்லது 2 திருமணம் அல்லது திருமணம் ஆன ஆணையோ பெண்ணையோ மணப்பது குழந்தை தடை செய்யும், உயர்வை தடுத்து நிறுத்தும், பிரச்சனை நண்பர்களால் துரோகிகளால் பிரச்சனை, நண்பர்களே துரோகிகளாக மாறும் வாய்ப்பு, குழந்தைக்கு தடை செய்யும்,
ஊரை விட்டும் போகும் அமைப்பு, 45 வயது 50 வயது திருமணமாகும் அமைப்பெல்லாம் சந்திரனுக்கு 7ல் மாந்தி இருந்தால் இந்த அமைப்பு. சந்திரனுக்கு 7ல், சந்திரனுக்கு 8ல் மாந்தி இருந்தால் தாமத திருமணம், காதல் திருமணம், அரசாங்க தொடர்பில் பிரச்சனை, அமானுஷ்ய சக்திகளை நம்புதல், இரத்த உறவுகளில் பிரச்சனைகள், எதிரிகள் அதிகம் வரும் அமைப்பு, பணம் பொருள் சம்பந்தப்பட்ட, இடம் வீடு சம்பந்தப்பட்ட இழப்புகள் இருக்கும், திருடன் என்ற பெயர் வரும் வாய்ப்பு. 8ல் மாந்தி இருந்தால் இந்த மாதிரி பாதிப்புலாம் வரும். சந்திரனுக்கு 9ல் மாந்தி இருந்தால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தேடும் குணம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தேடும் குணம், அமானுஷ்ய சக்திகளின் நம்பிக்கை, பில்லி சூனியம் செய்வனை போன்ற விஷயங்களை தேடும் குணம் வரும், ஆசிரியர் குரு தொழில் போன்ற குருத்ரோகம் வரும் வாய்ப்பு இருக்கிறது, சாமியாராகும் வாய்ப்பு இருக்கிறது, அரசாங்கத்தாலும் அதிகாரத்தாலும் பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு சந்திரன் 9ல் மாந்தி இருந்தால் வரும் வாய்ப்பு. சந்திரனுக்கு 10ல் மாந்தி இருந்தால் முன்ஜென்ம வினைகளால் பாதிப்பு, முன்ஜென்ம வினைகளுடைய பாதிப்பு, தொழில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும், கூட்டமாக இருக்கும் இடத்தில் அவமானப்படும் சூழ்நிலையை சந்திக்கும் வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு, கை கால்களில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு, இல்ல அதில் இழப்பு வரும் வாய்ப்பு. இதெல்லாம் சந்திரனுக்கு 10ல் மாந்தி இருந்தா நடக்கும். சந்திரனுக்கு 11ல் மாந்தி இருந்தால் பணம் திருடு போகும், பணத்தால் மனம் பாதிப்பு, சங்கடங்கள் வரும், வருமான தடை வரும், குடும்பத்தில் பெரியப்பா என்ற உறவுகளாலும் அண்ணன் என்ற உறவுகளாலும் உங்களுக்கு சொத்து கைமாறும், பிரச்சனையாகி அவர்கள் பெயருக்கு அவர்கள் அதற்கு உரிமையாளர்கள் ஆவார்கள். 2 திருமணம் அமைப்பு வருவது இருக்கும். முதல் குழந்தைக்கு கண்டம் வருவது, மருத்துவ செலவு வருவது அதிகமாக இருக்கும். அதாவது 11ல் மாந்தி இருந்தால் நமக்கு இந்த பலன் எல்லாம் வரும். சந்திரனுக்கு 11ல் மாந்தி இருந்ததுன்னா நமக்கு இந்த பலன் வரும். சந்திரனுக்கு 12ல் மாந்தி இருந்தால் மன அமைதி குறைவாகும், உடல் பாதிப்பு உண்டாகும், குடும்பத்தில் கணவன் மனைவி இல்லற சுகம் குறையும், தாய் தந்தையர்களுக்கு மரியாதை கிடைக்காது, உடன் பிறப்பவர்களுக்கோ அம்மா அப்பா நன்றாக இருப்பது, தொழிலாளர்கள் அமைய மாட்டார்கள், கஷ்டப்பட்டு கடன்பட்டு தேவையில்லாத செலவுகளை சந்தித்து முன்னுக்கு வந்து அந்த வருமானம் முழுவதும் கடன் அடைப்பது, கடன் அடைக்கும் வாழ்க்கை வாழ்வது, மனைவி வழி உறவுகளின் அமைப்பில் வாழ்வது, மனைவி வழி உறவுகளின் அமைப்பில் வாழ்வது. 12ல் மாந்தி இருந்தால், சந்திரனுக்கு 12ல் மாந்தி இருந்தால், அப்போ இந்த சந்திரனுக்கு ஒவ்வொரு பாவகத்திலும் மாந்தி இருப்பது என்ன பாதிப்பை தருங்கிறது தான் இந்த வீடியோல பார்த்திருக்கோம். அது உங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுப கிரக பார்வையாலும் மாந்தி பார்க்கக்கூடிய பார்வையாலும் என்னென்ன செயல்பாட்டு நம்ம மாத்தி செய்ய முடியுங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அந்த தொடர்புக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எங்கிட்ட தொடர்பு கொள்ளணும்னா என் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு, தொடர்பு கொண்டா ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கலாம். அதுக்கு உண்டான பரிகாரம் பலன் நம்ம தேடி சரி பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி தரும். அந்த வெற்றி உங்களுக்கு நல்ல வெற்றியா இருக்கட்டும். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.